Allah, Allahu Allah, Allahu Allah, Alhamdulillah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Alhamdulillah. Mauti hayati mahwi zabati ذلي عزي فقري كمالي الله 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 الحمد لله إن وصلوني وهم كرام والوصل من عادة الكرام الله 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 الحمد لله إن رحموني أو عذبوني فالعبد عبد في كل حال الله 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 الحمد لله الرب حق والعبد حق يا ليت شعري من المكلف الله 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 الحمد لله إن قلت عبد فذاك ميت أو قلت رب أنا يكلف الله 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 الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாமாய் தோற்றுகின்ற வல்ல அல்லாஹுவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள், தோழர்கள், கிளைஞர்கள், நல்லடியார்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களை பற்றி சொல்லும் பொழுது, தில்கர் ருசுலு ஃபவ்வல்னா பஅலஹும் அலா பஅலின் மின்ஹும் மன் கல்லமல்லாஹு வ ரஃபஅ பஅலஹும் தரஜாத் வ ஆத்தைனா ஈஸா இப்ன மர்யமல் பையினாத்தி வ அய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ் ஸதக்கல்லாஹுல் அலீம். ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லும்போது இவ்வாறு சொல்கிறான். ஆனால் அவுலியாக்களை பற்றி இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடவில்லை. இது அல்லாஹ்வுடைய பேச்சு, எங்களுடைய பேச்சு. அவுலியாக்களை பற்றி எங்களுடைய பேச்சு. இது அல்லாஹ்வுடைய பேச்சு நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு ரசூல்மார்களை பற்றி இப்படி சொல்கிறான். அவுலியாக்களுடைய நேசர்களான எங்களுடைய பேச்சு அவுலியாக்களுடைய விஷயத்திலே, தில்கல் அவுலியாஉ ஃபவ்வல்னா பஅலஹும் அலா பஅலின் மின்ஹும் மன் அல்ஹமஹுல்லாஹு வ ரஃபஅ பஅலஹும் தரஜாத் வ ஆத்தைனா
முஹம்மது இப்னு அலியின் அல் பையினாத்தி வ அய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். இது எங்களுடைய பேச்சு. அல்லாஹ் ரசூல்மார்களை பற்றி என்ன சொல்கிறான்? தில்கர் ருசுலு ஃபவ்வல்னா பஅலஹும் அலா பஅலின். அந்த ரசூல்மார்கள், கண்ணியத்துக்காக அந்த என்று சொல்கிறான். சுருக்கமாக சொன்னால் ரசூல்மார்களில் சிலரை காண நாங்கள் சங்கையாக்கி வைத்திருக்கிறோம், சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லமல்லாஹு. அந்த ரசூல்மார்களில் சிலருடன் அல்லாஹ் பேசியிருக்கிறான், எல்லாருடனும் அல்ல. வரஃபஅ பஅலஹும் தரஜாத். அந்த ரசூல்மார்களில் இன்னும் சிலருடைய தரஜாக்களை உயர்த்தி இருக்கிறான். வஆதைனா ஈஸா இப்னு மர்யமல் பையினாத்தி. மர்யமுடைய மகன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அத்தாட்சிகளை நாங்கள் கொடுத்தோம். வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். பரிசுத்த ஆவியை கொண்டு, ரூஹுல் குதுஸை கொண்டு நாங்கள் அவரை பலப்படுத்தினோம். இப்படி நபிமார்கள் ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் அவுலியாக்களுடைய விஷயத்தில் பார்க்கின்ற போது ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சிறப்புகளை, தரஜாக்களை அவர்களில் ஒரு சிலரை விட ஒரு சிலரை மேம்படுத்தி பேசுகிறானாம் என்றால், அவுலியாக்களிலும் நிச்சயமாக அப்படியான தரஜாக்கள் உள்ளவர்கள், பதவிகளில் உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். தில்கல் அவுலியாவு. அந்த அவுலியாக்கள், கண்ணியத்துக்காக நாங்கள் சொல்கிறோம், அவுலியாக்கள் ஃபவ்வல்னா பஅலஹும் அலா பஅலின். அவர்களில் சிலரை விட சிலரை நாங்கள் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம். மின்ஹும் மன் அல்ஹமஹுல்லாஹ். அந்த ஒலிமார்களில் சிலருக்கு ஈஹாமை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். வரஃபஅ பஅலஹும் தரஜாத். அந்த ஒலிமார்களில் இன்னும் சிலருக்கு பதவிகளை உயர்த்தி வைத்திருக்கிறோம். வஆதைனா முஹம்மது இப்னு அலியின். அலியுடைய மகன் முஹம்மதுக்கு நாங்கள் கொடுத்தோம் அல் பையினாத்தி, அத்தாட்சிகளை கொடுத்தோம். வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். பரிசுத்த ஆவியை கொண்டு, ரூஹுல் குதுஸை கொண்டு அந்த அலியுடைய மகன் முஹம்மதை நாங்கள் பலப்படுத்தினோம் என்று அவுலியாக்களுடைய விஷயத்திலே நாங்கள் சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எத்தனையோ இயல்புகள், சிஃபாத்துக்கள் இருக்கின்றன. அந்த சிஃபத்துக்கள் அனைத்தை கொண்டும் ஒன்றை விட ஒன்று கூடாமலும் குறையாமலும் அவனுடைய சிருஷ்டிகளில் அவன் வெளியாகி இருக்கிறானாம் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அவர்களில் ஒரு தன்மையை விட இன்னொரு தன்மை கூடின நிலையில் அல்லது குறைந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாகவில்லை. தன்னுடைய சிபாத்துகள், இயல்புகள், தன்மைகள் அனைத்தை கொண்டும் எந்த விதமான தஃபாவுத், ஏற்ற தாழ்வு இன்றி, வித்தியாசம் இன்றி, கூடுதல் குறைதல் இன்றி சமமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹில் தான் தஜல்லியாகி இருக்கிறான், வெளியாகி இருக்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் மவ்ஹருல் அத்தம்மு, சம்பூரணோதயம், சம்பூரண கண்ணாடி, சம்பூரண மவ்ஹர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நபிமார்களில் எந்த ஒரு நபியும்
அல் மவ்ஹருல் அத்தம் என்று வர்ணிக்கப்பட்டவர் அல்ல. ரசூல்மார்களில் எந்த ஒரு ரசூலும் அல் மவ்ஹருல் அத்தம் என்று வர்ணிக்கப்பட்டதற்கு ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அல் மவ்ஹருல் அத்தம்மு, அல் மவ்ஹரு தாம்மு என்றும் வரவில்லை, பூரண மவ்ஹர் என்றும் வரவில்லை. அல் மவ்ஹருல் அத்தம்மு, சம்பூரண மவ்ஹர் என்றால் அங்கு எந்த குறையுமே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிஜமீஇ அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வ அஹ்லாகிஹி, தன்னுடைய சகல இயல்புகளை கொண்டும் சகல தன்மைகளை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே தஜல்லியானான். அவர்களில் அப்படி தஜல்லியாக வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு விருப்பம் அவனுக்கு இருந்ததினால் அந்த மவ்ஹரில் அவ்வாறு தஜல்லியானான். எந்த மவ்ஹரில், எந்த பாத்திரத்தில், எந்த கண்ணாடியில் எந்த இயல்பை கொண்டு ஒளியாக வேண்டும் என்று அவன் விரும்புகின்றானோ அந்த பாத்திரத்தில் அந்த இயல்பை கொண்டு அவன் வெளியாகுவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அல்லாஹ்வுடைய சுன்னத்து, பரவில்லை. வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தஹ்வீலா வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தக்யீரா. இல்ல குர்ஆனும் வருது, குர்ஆன் அல்லாததும் வரும். அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றத்தை நீங்கள் காண மாட்டீர்கள். இதுதான் சுன்னத்துல்லாஹ். சுன்னத்துல்லாஹ்ண்டா என்ன? ஹத்னா செய்யறேன்னு வச்சுக்காதங்க. சுன்னத்து உடனே அல்லாஹ்ட வளமை. அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களில் என்ற பாத்திரங்களில் எந்த பாத்திரத்தில் எந்த சிவத்தை கொண்டு வழியாக விரும்புகிறானோ, ஆசை வருகிறதோ, அந்த சிவத்தை கொண்டு அந்த பாத்திரத்திலே தஜல்லியாகுவான். அது அவன் ஆசையை பொறுத்தது. அவரில் அப்படி வழியாயிருக்கான், என்னில் இப்படி வழியாகவில்லை, அப்படி வழியாகவில்லை என்று நாங்க பொறாமப்படுறதுல வேலை இல்லை. அவனுக்கு எது விருப்பமோ, அவனுக்கு எது ஆசையோ அதுதான் செய்வான். ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவிக்கு தங்க நகை போட்டு பார்க்க ஆசை வந்தால் தங்க நகை போட்டு பார்ப்பான். வெள்ளி நகை போட்டு பார்க்க ஆசை வந்தால் வெள்ளி நகை போட்டு பார்ப்பான். பாய்க்கிட்டு அடிச்சு பார்க்க விருப்பம் வந்தா, ஆசை வந்தா பாய்க்கிட்டு அடிச்சு தன்னுடைய மனைவியை பார்ப்பான். சாரி கட்டி பார்க்க விருப்பம் ஆசை வந்தால் சாரி கட்டி பார்த்து ரசிப்பான். நிர்வாணியாக வைத்து பார்க்க ஆசை வந்தால் நிர்வாணியாக வைத்து பார்த்து மகிழ்வான். இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பாத்திரங்களை, தன்னுடைய மவ்ஹர்களை எப்படி பார்க்க, எந்த மவ்ஹரில் எப்படி வழியாக அவன் விரும்புகிறானோ அப்படி வழியாகுவான். சம்பூர்ண வழிபாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த குறையுமே இல்லை, யாரும் குறை சொல்ல முடியாது. அதே போல அவுலியாக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இயல்புகளில் சில சில இயல்புகளை கொண்டு சில சில ஆக்களிலே ஒளியாயிருக்கிறான். ஹக்கீம், தத்துவ ஞானி, ஹிக்மத்துள்ளவன் என்று அவனுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அந்த திருநாமத்துக்கு ஏற்ப தத்துவம் அங்கே இருக்க வேண்டும். தத்துவம் இல்லாத ஒருவன் தனக்கு ஹக்கீம், தத்துவ ஞானி என்று பெயர் வைக்கலாமா? நம்மள எத்தனை பேரு ஒன்றுக்கு முதலாம ஒரு விஷயமும் இல்லாம என்னமோ என்னமோ கவிமணி, கவிஞன், அது இது புலவன் எல்லாம் பெயர் வைக்கான். விஷயமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு அவ்வாறு பெயரிட்டான் என்றால் விஷயமில்லாமல் பெயரிடவில்லை. அவன் தத்துவ ஞானியாக தன்னை கண்டு ஹக்கீம், தத்துவ ஞானி என்று தனக்கு பெயரை வைத்துக் கொண்டான். அலீம்,
யாவும் அறிந்தவன் என்று தன்னை கண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு அலீம், யாவும் அறிந்தவன் என்று பெயரை வைத்துக் கொண்டான். இந்த பெயர்களுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய இந்த இயல்புகள், தத்துவம் என்பதும் அறிவு என்பதும் அவனுடைய மவ்ஹர்களாகிய இந்த படைப்புகளிலே, இந்த இன்சானிலே வெளியாகும். அப்படி தன்னுடைய ஹிக்மத்தை கொண்டும் தன்னுடைய அயிமை கொண்டும் ஹக்கீம் என்ற திருநாமத்தை கொண்டும் அலீம் என்ற திருநாமத்தை கொண்டும் இந்த அகில உலகத்திலே அவுலியாக்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பூர்ணமாக வெளியாகி இருக்கிறானாம் என்றால், அது இன்று நாங்கள் யாரை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோமோ அதே வலியுல்லாவின் மீது, அதே முஹம்மது பின் அலியின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஜல்லியாயிருக்கிறான். விலாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவ்வாறுதான். இன்று நாங்கள் யாரை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் தான் ஹாத்திமத்துல் விலாயா, விலாயத்தின் முடிவுரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திமத்துன் நுபுவா, நபித்துவத்தின் முடிவுரை, முத்திரை. இவர்கள் விலாயத்தின் முத்திரை. ஆரிஃபின்கள், ஞானிகள் தங்களுடைய நூல்களிலே எழுதும் போது இந்த கதாநாயகனுக்கு பிறகு வெளியே கிடையாது என்று எழுதியிருக்கிறார்கள். ஹாத்திமத்தில் விலாயா, விலாயத்தின் முடிவுரை அவர்கள்தான் என்று திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால நல்லடியார்கள் வருவார்கள், அபுதால்கள் வருவார்கள், நிஜபாக்கள் வருவார்கள், நுஹபாக்கள் வருவார்கள், சாலிஹீன்கள் வருவார்கள். ஆனால் ஹாத்திமத்துல் விலாயத்தில் முஹம்மதியா என்ற முத்திரைக்கு தகுதியுடையவர் எவரும் வர முடியாது. அவை இவர்களோடு முற்று பெற்றுவிட்டது. இவர்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹக்கீம் என்ற திருநாமத்தை கொண்டு தஜல்லியாகி, அலீம் என்ற திருநாமத்தை கொண்டு தஜல்லியாகி, இவர்களை இல்மில், தத்துவத்தில் சம்பூர்ணனாக ஆக்கி வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீங்கள் ஹாஜா நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், குத்துபு நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், சையீத் அஹமது கபீர் ரிஃபாயி நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்படி எத்தனையோ அவுலியாக்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த ஒலிமார்களிலெல்லாம் தௌஹீதை, வஹ்தத்துல் வுஜூதை, எல்லாம் அவனே என்ற தத்துவத்தை பட்டவர்த்தனமாகவும் கடல் போல் அள்ளி இறைத்த ஒரு மகான் யாரும் இல்லை. இதை நீங்கள் திட்டவட்டமாக நம்ப வேண்டும். வெளிமார்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை கொண்டு பிரசித்தி பெற்றிருப்பார்கள். ஹாஜா நாயகம் அவர்கள் ஒரு பெயரை கொண்டு பிரசித்தி பெற்றிருக்கிறார்கள். அந்த பெயரை வேறு எந்த ஒலிமாருக்கும் சொல்லப்படுவதில்லை. அது என்ன பெயர்? ஹாஜா நாயகமா? இல்லை. ஹாஜா என்கின்ற பெயர் பல வலிமார்களுக்கு சொல்லப்படுகிறது. ஹாஜா மாரூஃபுல் கர்ஹி, ஹாஜா ஜுனைதுல் பகதாதி, ஹாஜா சரியு சகதி, இப்படி ஹாஜா என்ற பெயர் பல வலிமார்களுக்கு சொல்லப்படுகிறது. ஹாஜா நாயகத்திற்கு மாத்திரம் சொல்லப்படுகின்ற, வேறு உலகத்தில் எந்த ஒரு வலிமாருக்கும் சொல்லப்படாத ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை கொண்டு ஹாஜா நாயகம் சொந்தப்படுத்தப்படுகிறார்கள். அதுதான் கரீப் நவாஸ். கரீப் நவாஸ் என்ற பெயர் உலகத்தில் எந்த ஒரு வலிமாருக்கும் சொல்லப்படவில்லை. அதே போல சையீது தாயிபா, சூஃபிகளின் தலைவன் என்ற சையீது தாயிபா என்ற பட்டம்
உலகத்தில் எந்த ஒரு வலிமார்களுக்கும் சொல்லப்படவில்லை, ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர. இப்படி வலிமார்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை கொண்டு சொந்தப்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் குத்புல் அக்தாப் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் குத்புல் அக்தாப் என்று பிரசித்தி பெற்றிருந்தாலும் இன்னும் பல வலிமார்கள் குத்புல் அக்தாப் குத்புல் வஜூத் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் இன்றைய எங்களுடைய கதாநாயகனான இந்த வலியுல்லாஹ் அவர்கள் சொந்தப்படுத்தப்பட்ட பெயரை கொண்டு உலகத்தில் எந்த ஒரு வலியும் சொந்தப்படுத்தப்பட்டதாக வரலாற்றில் நாங்கள் காணவில்லை. அஷ்ஷேகுல் அக்பர் வல் மிஸ்குல் அல்ஃபர் வல் கிப்ரீத்துல் அஹ்மர் வல் நூருல் அப்ஹர். எந்த ஒரு கிதாபிலேயாவது வேற வலிமார்களுக்கு இப்படி சொல்லப்படுகிறதா? சொல்லப்படவில்லை. ஆகையினால் இந்த பட்டங்களுக்கு இவர்கள் மாத்திரம்தான் வலிமார்கள் வரிசையிலே தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு வழங்குகிறது. அஷ்ஷேகுல் அக்பர் பெரிய ஷேக். குத்துபு நாயகம் பெரிய ஷேக் இல்லையா? ஹாஜா நாயகம் பெரிய ஷேக் இல்லையா? திஃபாய் நாயகம் பெரிய ஷேக் இல்லையா? பெரிய பெரிய ஷேகுமார்கள் தான். ஆனால் உலக வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றிலே, ஆரிபீன்கள் மத்தியிலே, அவுலியாக்கள் மத்தியிலே அஷ்ஷேகுல் அக்பர் என்று சுட்டிக்காட்டப்படுபவர்கள் இவர்கள் மாத்திரம்தான். வல் மிஸ்குல் அஸ்ஃபர். மிஸ்கண்டா என்ன? கஸ்தூரி. மிஸ்குல் அஸ்ஃபர் மிக வாசமுள்ள கஸ்தூரி, மிகவும் வாசனையுள்ள கஸ்தூரி. இப்படி ஒரு பட்டத்தை கொண்டு சுட்டிக்காட்டப்படுகின்றவர்கள் அவுலியாக்கள் வரிசையிலே இவர்கள் மாத்திரம்தான். வல் கிப்ரீத்துல் அஹ்மர் செங்கெண்டகம். செங்கெண்டகம் சிவப்பு கெண்டகம். சிவப்பு கெண்டகம் என்று வெளிமார்கள் வரிசையிலே சுட்டிக்காட்டப்படுகின்றவர்களும் இவர்கள்தான். சிவப்பு கெண்டகத்தை எடுக்கிறது கஷ்டம். செங்கெண்டகத்தை உலகத்திலே பெறுவது அரிது. நூருல் அப்ஹர் கண்ணை பறிக்கும் ஒளி பெற்றவர்கள் என்று வெளிமார்கள் வரிசையிலே சுட்டிக்காட்டப்படுபவர்களும் இவர்கள்தான். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களிலே எந்த வலிமார்களிலும் வெளியாகாத அளவு தன்னுடைய ஹக்கீம் என்ற திருநாமத்தை கொண்டும் தன்னுடைய அலீம் என்ற திருநாமத்தை கொண்டும் தஜல்லியாகிவிட்டான். கடல் மடை திறந்தா போல் என்று சொல்வார்களே, கடல் மடை திறந்தாற் போல் என்று பேசினார்கள் என்றால் பேசிக்கொண்டே இருப்பார்கள், எழுதினார்கள் என்றால் எழுதிக்கொண்டே இருப்பார்கள். கடலில் இருந்து அள்ளி இறைத்தாற் போல் வரும். அவர்களே சொல்கிறார்கள், நான் பேனாவை பேப்பரிலே வைக்கின்றேன், அல்லாஹ் எனக்கு சொல்லித் தருகின்றான், அதை எழுதுகிறேன். சொல்வதெழுதல் இந்த வேலை அவ பார்த்த உலகத்தில். சொல்வதெழுதல் என்று நாம படிக்கிற காலத்தில் ஆசிரியர் சொல்ல சொல்ல நாங்க கொப்பில எழுதினோமே சொல்வதெழுதல். சொல்வதெழுதல் தான் அவர்கள் செய்த பணி. அவர்களுடைய சொந்த கருத்தென்று ஒன்றுமே அங்கு குறிப்பிடப்படவில்லை. எத்தனை கிதாபு எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்குள்ள நாம மனுஷனா என்று யோசிக்கவர்கள் 500 கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு கிதாபு எழுதுறேன்டா கூட தம்பி மலடி புள்ள போடுற மாதிரி உள்ள விஷயம் அது. சும்மா என்னமோ அதை பத்தி இதை பத்தி புத்தகத்தை வெளியே போட்டு அச்சிட்டு வெளியிட்டு போட்டு அவர் புத்தகம் எழுதியிருக்கிறாள் பேப்பர்ல எல்லாம் செய்தி கொடுக்கிற மாதிரி செய்தி அல்ல. 500 நூல்களுக்கும் வசனம் சொல்லிக் கொடுத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான்.
தன்னுடைய சொந்த கருத்து ஒன்றும் அங்கு எழுதப்படவில்லை என்று அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் தௌஹீத் புரட்சி மிக கடுமையாக வெடிச்சது. நம்மட புரட்சி படிச்சா போல இல்லை. நம்மட புரட்சி இந்த இலங்கைக்குள்ள மட்டும்தான் சுத்தி சுத்தி நீக்கி இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகல. இவர்களுடைய இந்த புரட்சியும் இந்த கருத்தும் இன்டர்நேஷனல் லெவல், அகில உலக லெவலிலே பிரசித்தி பெற்றது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களை எதிர்த்தவர்கள் அகில உலக பிரசித்தி பெற்றவர்கள். அதனால் அகில உலக மட்டத்திலே அதை பிரசித்தி பெற்றது. இப்ப நம்ம கருத்துக்களை எதிர்க்கிறார்கள் அகில உலக பிரசித்தி பெற்றார்கள் இல்லை. அவங்க இங்க காத்தாங்குடிக்குள்ள உள்ள ஆட்கள் தான், அல்ல சுத்தி வளர்ச்சி போனா இந்த இலங்கைக்கு உள்ள ஆட்கள் தான். ஆகையினால் தான் இது இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுபடவில்லை. அவர்களுடைய அந்த கருத்தும் புரட்சியும் அந்த மட்டத்தில் எடுபட்டதற்கு காரணம் அவர்களை எதிர்த்தவர்கள் கூட பெரும் பெரும் ஞானிகள், பெரும் பெரும் புகஹாக்கள், பெரும் பெரும் சட்ட மேதைகள். இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் என்று ஒரு ஃபகீஹ் இருந்தார். இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் என்றா இன்றைக்கு உலகத்திலே அந்த ஆடுற பேரை கேட்ட உடனே எல்லாரும் கொஞ்சம் குனியத்தான் வேணும். அப்படியான ஆள் சும்மா ஆள் இல்லை, சரியான பைர மரம், முதிர மரம், லேசில் அறுக்க முடியாது, வெட்ட முடியாது. அப்படியான முதிரை மரமாக, புருத்த மரமாக இருந்தவர்கள் தான் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரும் இந்த கதாநாயகன முஹம்மது பின் அலிய கடுமையாக எதிர்த்த வந்திருக்கிறார். எடுத்ததுக்கெல்லாம் எதிர்ப்பு. அவ்வளவு பெரிய ஃபகீஹாக, அவ்வளவு பெரிய ஆலிமாக, அவ்வளவு பெரிய இல்முடையவராக இருந்தும் கூட இவர்களை அவர் எதிர்த்து வந்திருக்கிறார். எங்க இருந்தார்? இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் கெய்ரோவில் இருந்தார். அந்த நேரத்தில் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், என்னடா இந்த மனுஷன் இவரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறார் என்று ரொம்ப கவலை. யாருக்கு? அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாமுக்கு கவலை. பிரியாதாரியாரே, இப்படி இருந்தும் இதை எதிர்த்துக் கொண்டிருக்கிறாரே, இது என்ன புதுமை என்று அபுல் ஹசன் அலி ஷாதிலி குத்துபுல் வுஜூத் அவர்களுக்கு மனதில் பெரிய வேதனை. ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போறாங்க. அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் வைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அபுல் ஹசன் அலி ஷாதிலி அவர்களுக்கு ஜவாபு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அக்ரி மின்னிய சலாம அலா இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம், என்னுடைய சலாத்தை இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாமுக்கு எத்திவை என்று அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாமுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாம் ரஜஅ மினல் ஹஜ் வலம் யதுல் பைத்தஹு, ஹஜ்ஜில் இருந்து வந்த அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கே போகாமல் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாமை சந்திக்க அவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ரிஉக ஸலாமா, ரசூலுல்லாஹ் தங்களுடைய சலாமை உங்களுக்கு எட்டி வைக்கும்படி என்னிடம் சொன்னார்கள் என்ற போது இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாமுடைய கல்விலே ஹிதாயத் என்ற விதை விதைக்கப்பட்டது. உடனே அபுல் ஹசன் அலி ஷாதிலி நாயகத்துடைய காலில் விழுந்தார் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம். நான் நினைக்கேன் இவர் அபுல் ஹசன் ஷாதிலிய கண்டிருக்க மாட்டார் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம். இல்லாட்டி ஏற்கனவே கண்டால் தானே, மிஸ்ர்லான் இவர் இருந்தார், அவர் இருந்தாரு, இதையில் அறிஞ்சிட்டு தான் இவர் ஏத்துட்டு கிடந்தாரு. இவர்கள் வந்து சொன்ன போது இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் அபுல் ஹசன் ஷாதிலியை கண்டிருக்க மாட்டார்கள்.
எவர் சலாம் சொல்லி அனுப்பினார்களோ அவர்களைத்தான் கண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். காலில் விழுந்தார்கள். காலில் விழுந்த மட்டுமல்ல, அபுல் ஹசன் அலி அஷாதுலி எல்லா கிதாபுகளையும் தூக்கி அலுமாரிக்க வச்சு பூட்டி போட்டு வேலல்ல வேட்டி சுரக்காய் கரைக்குதவாது என்று எல்லாத்தையுமே அலுமாரிக்குள் வைத்து பூட்டிவிட்டு அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சன்னிதானத்துக்கு வந்தார்கள். அபுல் ஹசன் அலி ஷாதுலி ஷாதுலி இமாமுடைய மஜ்லிஸிலே நிரந்தரமாக இருந்து வந்தார்கள். எந்த அளவு விஷயம் வைத்து மஜ்லிஸ் சமா என்று சூஃபியாக்கள் மஜ்லிஸ் நடத்துவாங்க. நாங்க இந்த திக்ர் மஜ்லிஸ் நடத்துற மாதிரி சூஃபியாக்கள் மஜ்லிஸ் சமா என்று ஒரு மஜ்லிஸ் நடத்துவாங்க. அதுல என்ன செய்யறது? அல்லாஹ் புகழ்ந்து பாடுறது, ரசூல புகழ்ந்து பாடுறது, அவுலியாக்கள் புகழ்ந்து பாடுறது. பாடிட்டு போகும்போது ஜதுபாகி எல்லாரும் எழுந்து நின்று ஆடத் தொடங்கி விடுவார்கள். டான்ஸ் ஆட துவங்கி விடுவார்கள். நாட்டியம் நடனம் ஆடத் தொடங்கி விடுவார்கள். இந்த ஐசுத்தீன் இப்னு அப்துல் சலாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகத்துடைய மஜ்லிஸுக்கு வந்து இருந்தது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு அவர்கள் நிலைமை போச்சு. இந்த கதாநாயகனையும் இவர் சொன்ன தத்துவத்தையும் சூஃபிசத்தையும் எதிர்த்து வாழ்ந்த அந்த பெருமறிஞர் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் இவர்களுடைய சபைக்கு வந்து நடனமாடக்கூடிய நிலைமைக்கு அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத் என்கிற விதையை விதைத்து விட்டான். இது ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு வேலை. என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தோம் இந்த இல்மை எதிர்த்து விட்டு கிடக்கிறாரு என்பதை பார்த்து பரிதாபப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி மூலம் சலாம் சொல்லி அனுப்பி அவருடைய சலாத்தை இவரின் உள்ளத்தில் விளைகின்ற ஒரு நேர்வழியின் வித்தாக அமைத்து இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் அவர்களை நேர்வழிப்படுத்தினார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றிலிருந்து இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் இந்த கதாநாயகன் முஹம்மது இப்னு அலியை தலைமேல் வைத்தது மட்டுமல்ல, கல்வியிலும் வைத்துக் கொண்டார்கள். இவர்களை எதிர்ப்பவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள். ஒரு நாள் இதே ஆசாமி தான். எந்த ஆசாமி? இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாணவர்களுக்கு ஓதி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பாபு ரித்தா மத மாற்றம் என்ற பாடம் ஓதி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ரித்தத் என்று சொல்கிறார்களே, மத மாற்றம். எதனால் மத மாற்றம் ஏற்படும், யாரை மதம் மாறியவன் என்று சொல்லலாம் என்பதை பற்றிய விவரம் அடங்கிய பாடத்தை இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த கிதாபுல ஜிந்தீக் என்ற ஒரு சொல் வந்தது. இது அரபு சொல்லா இருந்தா உடனே எல்லாரும் பொருளை சொல்லிட்டு போயிருவாங்க. இது அரபு சொல் அல்ல, இது பாரசீக சொல். பாரசீக சொல் அரபு கிதாபுல வந்துட்டு இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாமுக்கும் பாரசீகம் தெரியாது, இருந்தவர்களுக்கும் பாரசீகம் தெரியாது. அப்ப மாணவர்கள் கேட்டார்கள், ஜிந்தீக் என்ற சொல் என்ன சொல் நாயகமே என்று இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் கிட்ட கேட்க அவர்கள் சொல்கிறார்கள், இது பாரசீக சொல். ஜந்தீன், ஜிந்தீக், ஜந்தீன் அல்லதி யுத்மிருல் குஃப்ர வ யுத்ஹிருல் ஈமான. ஈமானை வெளிப்படுத்தி குஃப்ரை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றானே அவனுக்குத்தான் இந்த சொல் உபயோகிக்கப்படும் என்று விளக்கம் சொன்னார்கள். அப்ப இருந்த மாணவர்கள் ஒருத்தன், இந்த காலத்தை பொறுத்தவரையில இந்த சிந்தி கண்டு ஆரை சொல்லலாம் என்று கேள்வி கேட்டான்.
இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் சும்மா இருந்தார்கள். இந்த சரித்திரத்தை சில ஆட்கள் மாத்தியும் சொல்றாங்க. அப்படி இல்லை சரித்திரம், இதான் உண்மை சரித்திரம். ஒரு மாணவன் கேட்கிறான், இந்த சொல்லை இந்த காலத்தை பொறுத்தவரையில் யாருக்கு பாவிக்கலாம் என்று கேட்க இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் அவர்கள் சும்மா இருந்தார்கள். பக்கத்தில் இருந்த இன்னொரு மாணவன் சொன்னான், இன்றைய கதாநாயகன் முகமது பின் அலிக்கு பாவிக்கலாமே என்று சொன்னான். ஆம் என்று அந்த இடத்திலே சபை முடிகிறது, பாடம் முடிகிறது. இஸ்ஸுத்தீன் அப்துஸ்ஸலாம் ஒன்றுமே பேசவில்லை. அன்று இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் அவர்கள் நோன்பாளியாக இருந்தார்கள். நோன்பு துறப்பதற்காக வந்து அமர்ந்த போது அவர்களுடைய ஹாதிம் பணியாள் ரொட்டிகளை கொண்டு போய் வச்சான். நோன்பு துறக்கிற நேரம் யாருமே இருக்கல. அப்போது கேட்கிறான் இந்த ஹாதிம், நாயகமே, இந்த காலத்தை பொறுத்தவரையில் குத்துபு என்று யாரை சொல்லலாம் என்று கேட்டான். இன்றைய கதாநாயகன் முகமது பின் அலி என்று சொன்னார்கள் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் அவர்கள். நாயகமே, இது காலையிலான பாடம் நடத்தினீங்க. அங்கதானே ஒரு மாணவன் ஒரு கேள்வியை கேட்டு மற்ற மாணவன் அதற்கு இவர்கள் தான் சிந்தியக்காயிருக்கும் என்று சொன்னான், நீங்கள் பேசாமல் இருந்தீர்களே என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்களாம், மஜ்லிஸுல் ஃபுகஹா, அது ஃபுகஹாக்களுடைய மஜ்லிஸ் என்று விடை சொன்னார்களாம் என்று இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் சொன்னாங்களாம். நாங்க இந்த விடையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வஹதத்துல் வஜூதில் ஊறி போனவர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மஜ்லிஸுல் ஃபுகஹாவா இருந்தா என்ன, மஜ்லிஸுல் உலமாவா இருந்தா என்ன, அங்க சட்டம் வேற இங்க சட்டம் வேற என்ற கருத்தில் சிலாக்கள் சொல்றானுகள், அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹல்லாஜ் இமாமுக்கு ஃபத்வா கொடுக்கிற நேரம், செயின் பண்ற நேரம், ஜுனைதுல் பகதாதி அவர்கள் ஷரியத்துடைய இந்த சூஃபியாக்களுடைய உடுப்பை எல்லாம் கலத்தி ஒரு பக்கம் வச்சுட்டு ஷரியத்துடைய உடுப்பை போட்டுவிட்டு சைன் பண்ணினாங்க என்று. அப்ப இது ஷரியத்துல பிழையா? வஹதத்துல் வஜூத் என்பது ஷரியாத்துல பிழையா? ஷரியாத்திலும் சரி, தரீக்கத்திலும் சரி, ஹகீகத்திலும் சரி, மாரிஃபாவிலும் சரி, குர்ஆனுக்கு எந்த வகையிலும் வஹதத்துல் வஜூத் மாற்றமானதல்ல. இவர்கள் இந்த கதாநாயகன் முகமது பின் அலி அவர்களுடைய காலத்தில் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள், உலக பிரசித்தி பெற்ற அறிஞர்கள், வஹாபிசத்துக்கு வித்திட்ட இப்னு தைமியா கூட இந்த மகானை கடுமையாக எதிர்த்து வந்திருக்கிறார். அதே போல் பல அறிஞர்கள், பல ஃபுகஹாக்கள் இவர்களை எதிர்த்து வந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் இவர்களுடைய கருத்தின் ஆழங்களை இவர்கள் புரிந்து கொள்ளாததுதான். இவர்களுடைய தௌஹீதின் கருத்துக்களை புரிந்து கொள்ளாமையினால் தான் இவர்கள் எல்லாம் எதிர்த்து வந்திருக்கிறார்கள். நசீபுள்ளவர்கள், ஹிதாயத் அல்லாஹ் தஆலா நாடினவர்கள் கடைசியிலே இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாமை போன்றவர்கள் நேர்வழியும் பெற்று கடைசியிலே இவர்களை புகழ்ந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் ஸ்பெயின் நாட்டு மன்னர்களுடைய, அரசர்களுடைய பிள்ளைகளில் ஒருவர். சாதாரணமா நம்மளை போல ஆள் நினைச்சுக்காதங்க. நம்மளை போல ஒருவர் ஞானியாகி கிதாபுகள் எழுதினாலும் அதிசயம் இல்லை. அரச பரம்பரையில் வந்த அரச குமாரன் ஒருவன் துன்யாவை துறந்து உலகை வெறுத்து சூபிசத்தில் இறங்கி ஞானியாகி 500க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்திருக்கிறாராம் என்றால் அது அதிசயமான செய்திதான். ஸ்பெயின் நாட்டிலே இவர்கள் பிறந்து அரச குடும்பத்திலே வளர்ந்து அரச சபைகளிலே அமர்ந்து ஆடம்பரமாகவெல்லாம் நடந்து வருகின்ற காலகட்டத்தில் அங்கிருந்த ஒரு அமைச்சர், ஸ்பெயின் நாட்டு அமைச்சர் ஒருவர்
மன்னர்களுக்கும் மன்னர்களுடைய மக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தார். அந்த விருந்துக்கு முஹம்மது பின் அலி இன்றைய கதாநாயகனும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் அங்கே வந்து அமர்ந்தார்கள். அரச விருந்து என்றால் அங்கே நிச்சயமாக மதுபானம் வழங்கப்பட்டுத்தான் இருக்கும். மதுபானம் பரிமாறப்பட்டது. ஒவ்வொருவரும் குடித்துக் கொண்டே வந்தார்கள். முஹம்மது பின் அலி அவர்களுடைய டர்ன் வந்தது. அவர்கள் கையிலே அந்த கதஹை மதுபான கிண்ணத்தை கையிலே எடுத்த போது, யா முஹம்மத் மாலி ஹாதா குலிக்த, முஹம்மதே நீ இதற்காக படைக்கப்படவில்லை என்ற ஒரு சத்தம் கேட்டவுடன் கையில் இருந்த கிண்ணம் நழுவி கீழே விழுந்தது. فخرج مدهوشا فخرج مدهوشا வியப்படைந்தவர்களாக, நடுக்கம் பிடித்தவர்களாக முஹம்மது பின் அலி அவர்கள் அந்த சபையை விட்டும் வெளியேறினார்கள். யா முஹம்மத் மாலி ஹாதா குலிக்த என்ற இந்த விதைதான் என்று அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது. அல்லாஹ் போட்ட வித்து, அல்லாஹ் போட்ட விதை. மாலி ஹாதா குலிக்த, சகலதையும் திறந்தார்கள். எப்படியான விதை? ஒரு சொல் மாலி ஹாதா குலிக்த என்ற அல்லாஹ்வின் பேச்சு ஒரு அரசனை, அரசனின் மகனை ஞானியாக மாற்றுகிறது என்றால் அந்த பேச்சுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை சிந்தனை பண்ணி பாருங்கள். இரவு பகலாக நாங்கள் கத்துகிறோம், கரையவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் ஒரு வார்த்தை, ஒரு சொல் அவர்களின் கல்வை கரைத்தது. ஃபஹரஜ மதுஹூஷன், நடுங்கினவர்களாக சபையை விட்டு வெளியே வந்து உலாவி வருகின்ற நேரத்தில் அங்கே ஒரு கபரு தென்பட்டது அவர்களுக்கு. அங்கே வரும்போது இடையன், மந்திரியின் ஆடுகளை மேய்க்கின்ற இடையன் அங்கே நிற்கின்றான். ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். அரசனின் மகன், அரச பரம்பரையில் உள்ளவர், அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர், அரசர்களின் உடையில் தானே அங்கு நின்றிருப்பார். வெளியே வந்து இந்த இடையனை பிடித்து, இந்த ஊர் எல்லை வரை நீ என்னுடன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் முஹம்மது பின் அலி அவர்கள். இடையனும் சம்மதித்து அவர்களோடு அந்த ஊர் எல்லை வரை வந்தான். தன்னுடைய அரச உடையை கலட்டி இடையனிடம் கொடுத்துவிட்டு இடையனின் உடையை வாங்கி தான் எடுத்துக்கொண்டு ஒரு மக்பராவை நோக்கி வருகின்றார்கள் முஹம்மது பின் அலி அவர்கள். அங்கே ஒரு கபரு இடிந்து பாழடைந்த நிலையில் இருக்கின்றது. அந்த கபருக்குள் நுழைகின்றார்கள். 4 நாட்கள் மாத்திரமே அங்கே தங்கியிருந்தார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு அவனுடைய தியானத்திலே இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இல்ஹாமை வழங்கிவிட்டான். அவருடைய கல்வை திறந்து விட்டான். வெளியே வரும்போது தத்துவம் பேசிக்கொண்டே வந்தார்கள் முஹம்மது பின் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் ஸ்பெயின் நாட்டில் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆள் நம்மளை போல வெள்ளக்காரன். வெள்ளைய நாட்களுக்கு வெள்ளக்காரன் சொல்றாங்க. அவன் வெள்ளையம்பம், வெள்ளக்காரன் என்று அப்படி வெள்ளக்காரன். அவர்களுக்கு 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் 2. அவர்களுடன் அவர்களும் சமாதி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி கிழக்காசியாவின் பல நாடுகளுக்கும் பிரயாணம் செய்து மக்காவில் பல வருடங்கள் தங்கியிருந்து கடைசியாக ஷாம் நாட்டுக்கு சென்றார்கள். ஷாம் நகரில் தான் கூடுதலான காலம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். மக்காவில் இருக்கின்ற நேரத்தில் பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அல் ஃபுத்துஹாத்துல் மக்கிய்யா. இவர்கள் எழுதிய 500 நூல்களிலும் ஆக கடைசியாக எழுதிய நூல் தான் அல் ஃபுத்துஹாத்துல் மக்கிய்யா.
தாங்கள் வஃபாத்தாகுவதற்கு 3 வருடங்களுக்கு முன்னால் அந்த நூலை எழுதி முடித்து விட்டார்கள். அந்த நூலை எழுதி முடித்த பிறகு மரணிக்கின்ற வரை இந்த நூலும் அவர்கள் எழுதவில்லை. அதுதான் ஆகியோரு குத்துபி. அவர்களுடைய நூல்களில் கடைசி கிதாப் அந்த கிதாபு தான். மக்காவில் இருந்து கொண்டு ஃபுதுஹாத்துல் மக்கியாவை எழுதி முடித்துவிட்டு இதை வெளியிடுவதா அல்லது வெளியிடுவதில்லையா என்று யோசித்தார்கள். இதை வெளியிடுவதா இருந்தால் பகிரங்கமான ஒரு ஆதாரம், இந்த நூல் சரியானதுதான் என்பதற்கு பகிரங்கமான ஒரு ஆதாரம் எனக்கு கிடைக்க வேண்டும். கிடைத்தால் வெளியிடுவேன், இல்லாவிட்டால் வெளியிட மாட்டேன் என்று முடிவு செய்து தனித்தனி தாளில் எழுதியிருந்த அந்த பெரிய களஞ்சியத்தை தனித்தனி தாள், கிதாப தாள் தாளா எழுதி கடைசியில கோத்து கட்டுறவா கட்டல்ல, தனித்தனி தாளாகவே அந்த பெரும் களஞ்சியத்தை வைத்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த கிதாபை காபத்துல்லாவுக்கு எடுத்து சென்று காபாவுக்கு மேலே என்ன மழை பெஞ்சாலும் நிலையும், வெயில் வந்தாலும் காயும், மொட்டை மாடியாத்தான் எரிக்கி காபத்துல்லாவுடைய மேற்பரப்பு. காபத்துல்லாவிலே ஓரினார்கள் இவர்கள். ஏறி நீயற்று வைத்தார்கள், 3 மாதங்கள் வரைக்கும் இதை நான் தொடமாட்டேன். இந்த மொட்டை மாடியிலேயே இது இருக்கும். காற்றினால் ஒரு தாளாவது பறந்தால், மழையினால் ஒரு எழுத்தாவது நனைந்தால் இதை நான் வெளியிட மாட்டேன். எவ்வளவு காற்றடித்தாலும் ஒரு தாளும் பறக்கக்கூடாது, எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு எழுத்தும் நனையக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு எனக்கு பகிரங்கமான ஆதாரம் என்று நீயத்து வைத்து காபாவின் மொட்டை மாடியிலே கொண்டு போய் வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய சோதனை பாருங்கள். அந்த 3 மாதமும் என்றுமில்லாத மாதிரி காற்று வீசியது மக்காவிலே. எந்த காலத்திலும் இல்லாத அளவு மழை பெய்தது. ஆனால் இவர்களுடைய கிதாபில் ஒரு தாள் கூட காற்றினால் பறக்கவில்லை, ஒரு எழுத்து கூட மழையினால் நனையவில்லை. 3 மாதங்கள் முடிந்த பிறகு அதை எடுத்து வெளியிட்டார்கள் முஹம்மது இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அது மாத்திரமல்ல, இவர் தெரிக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, எத்தனை மணித்தியாலும் உங்களோட இருப்பீங்க நீங்க? நாம திங்கிற தீனுக்கும் குடிக்கிற குடிப்புக்கும் படுக்கிற படுக்கைக்கும் எத்தனை மணித்தியாலம் இருக்கலாம்? 1 மணித்தியாலம் 1/2 மணித்தியாலம் தான் இருக்கலாம். 2 மணித்தியாலம் இருக்கலாம், இல்ல 3 மணித்தியாலம் இருக்கலாம். சரி, ஒரு நாள் இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோமே. தூங்கினால் ஒரு முறையும், சலம் கழித்தால் ஒரு முறையும், மலம் கழித்தால் ஒரு முறையும், சாப்பிட்டா மலம் கழிக்கத்தான் வேணும், குடிச்சா சலம் கழிக்கத்தான் வேணும், இரண்டும் சேர்ந்தா உறங்கத்தான் வேணும். இவர்கள் முஹம்மது இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்கஸ 3 அஷ்ஹுரின் அலா வுதுஇன் வாஹிதின். எப்படி வேலை? ஒரே வுதுவோடு 3 மாதங்கள் இருந்தார்கள் இவர்கள். 8 தான் எங்களுடைய அக்கலுக்கு 8 தான் சகோதரர்களே. எங்களுடைய புத்திக்கு இது சரியாக ஏற்றுக்கொள்ள முடியுதா? கராமாத்துக்களை புத்தி ஏற்றுக்காது. கண்ணால காணும் போதுதான் ஏற்றுக்க வேண்டிய நிலைமை வரும், அது வரைக்கும் ஏற்றுக்காது. 3 மாதங்கள் ஒரே உணவுடன் இருந்தார்கள் என்றால் உறங்கவில்லையா? உறங்கினாதான் உணவு முறையுமே, அப்ப உறங்கல்ல. என்கிட்ட நேற்று ஒரு ஆள் கேட்டார், முறியாத போது எந்த ஒன்று வண்டு. என்ன புதினமான கேள்வி அது? முறியாத போது எந்த ஒன்று வண்டாய்? மலங்கழிச்சா ஒது முறையும், சலங்கழிச்சா ஒது முறையும், பொம்பளைய தொட்டா ஒது முறையும், நித்திர கொண்டா ஒது முறையும் என்று சட்டத்தில் இருக்கி. முறியாத போது என்ன ஒது? அப்ப நான் சொன்னேன், ஷரியத்தின் படி தம்பி இதையெல்லாம் செய்தா ஒது முறையத்தான் செய்யும். ஒருவேளை இப்படி ஒரு கருத்து இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நினைவிலேயே ஒருவன் இருந்தானே ஆனால்,
ஒரு நொடி நேரம் கூட காலி இல்லாமல் முழு நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே இருந்தானே ஆனால் அவன் வுதுவுடன் இருக்கிறான், வுது முறையல்ல என்று ஒரு சின்ன கருத்தை நான் அவர்கிட்ட கொடுத்தேன். இப்படி இந்த மகான் ஒரு வுதுவோடு 3 மாதங்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, அவர்கள் வெளிப்படுத்தின அற்புதங்கள். இந்த பயணத்தில் நாங்கள் சிரியாவுக்கு போனோம். நானும் என்னுடன் வந்த ஹுசைன் ஹாஜியாரும் இன்னும் ஒருவரும். போகும்போது ஒரு கராமத்து மாதிரி ஒன்று தான் நடந்துச்சு. அது எங்கட கராமத்து இல்லை, இவர் இவங்கட கிராமத்தை சொல்றாரு. எங்கட கிராமத்து இல்ல, அவங்கட கிராமத்து எங்களுக்கு நடந்தது. உங்களுக்கு தெரியும், பிளைட்ல போறாங்களுக்கு தெரியும் தம்பி. பிளைட்ல போய் இருந்த மட்டும் அங்க விமானத்தில் உள்ளவன் சாப்பாடு கீப்பாடெல்லாம் தருவான் தானே. அவன் வந்து கேட்பான், என்னன்னு கேட்பான், சிக்கன் வேணுமா, மறுகா என்ன கேட்பான், மட்டன் வேணுமா, மறுகா இந்த வெஜிடபிள் வேணுமா என்று கேட்பான். அதாவது என்ன, கோழி வேணுமா, அதிகமா அப்படித்தான் கேட்பான். சிக்கன் வேணுமா, வெஜிடபிள் வேணுமான்னு கேட்பான். கோழி வேணுமா, மரக்கறி வேணுமான்னு கேட்பான். அப்ப நாங்க வெஜிடபிள் மரக்கறியும் வச்சு சோறும் வச்சு தான் ஒரு தட்டுல வரும். சிக்கன் என்று சொன்னா கோழி இறைச்சும் வச்சு ஒரு சோறும் வச்சு தான் வரும். அப்ப எனக்கு பக்கத்துல இருந்து ஹுசைன் ஹாஜியார் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவரு கோழி இறைச்சி விருப்பம் போல தெரிஞ்சிருக்கு, அவரு சிக்கன் என்றாரு. அவன் சிக்கன் கோழி இறைச்சும் சோறும் ஒரு தட்டில வச்சு கொடுத்துட்டான். எனக்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அப்ப நான் லஹம் பண்ணி சொன்ன ஞாபகம் தான் இருக்கு எனக்கு. இறைச்சி வேணும்டன், இறைச்சி வேணும்டா கோழி இறைச்சண்டா கோழி இறைச்ச தரட்டும், ஆட்டிறைச்சண்டா ஆட்டிறைச்ச தரட்டும், அதோட சோறும் தருவான். அவன் எனக்கு தூக்கி வச்சான் ஒரு பிளேட் உண்டு, தனி இறைச்சி, சோறும் இல்லை, வெங்காயமும் இல்லை, பச்சை வச்சுக்காயும் இல்லை, அது கூட திங்கிற சாமான் ஒன்றும் இல்லை. அப்படி பிளைட்ல கொடுக்கறல தம்பி. நாங்க என்ன புதுசா போயிட்டு வந்தாங்களா பிளைட்ல, எத்தனை பிளைட்ல ஏறி இறங்கிருக்கோம். அப்படி தாரல்ல, தார என்ன சோறும் கோழி இறைச்சும் சோறும் மரக்கறியும் தான் தருவான். தனி ஒரு பிளேட்ல தனி இறைச்சி தாரல்ல, தந்தான். பார்த்து போட்டு இவ்வளவு இறைச்சி எங்க நாம, எப்படி ஒரு 1/2 கிலோவுக்கு மேல இருக்கும் அது திங்கேலா. அப்ப நான் ஹுசைன் ஹாஜியாட்ட திரும்பி சொன்னேன், என்ன இவன் எனக்கு தனி இறைச்சி மட்டும் தந்திருக்கான், புது நம்ம கிடக்க இப்படி தனியை திங்கேலா, நீங்களும் 2 துண்டை தின்னுங்கன்னு போட்டு அவருக்கு 2 துண்டை நான் கொடுத்து போட்டு நானும் சில துண்டுகளை தின்றேன். இதுவும் அவங்களோட கராமத்துன்னு தான் நான் நினைச்சேன். சொல்லிட்டேன் பிளைட்ல போகும்போது, இது அவங்களோட கராமத்து போல இருக்கி, அவங்க நமக்கு சாப்பாடு தாராங்க போல இருக்கேன்னு நினைச்சு சொல்லிட்டு தான் போனோம். இவர்கள் கடைசியிலே சிரியா வந்து டமஸ்கஸ் நகரின் தலைநகரின் நடுவிலே சமாதி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் வஃபாத்தாகி இவர்களுடைய நல்லடக்கத்திலே டமஸ்கஸ் நகரில் இருந்த சிறு பிள்ளை முதல் பெரியோர்கள் வரை அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் இப்ப சனத்த வகூட அந்த நேரம் 30,000 பேர் இவர்களுடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இவங்கள் அடக்கி 2-3 நாளைக்கு பிறகு இவங்களுக்கு பலத்த எதிர்ப்பு தானே இருந்தது. உலகம் முழுக்க பலத்த எதிர்ப்பு இருந்தது. பெரும் பெரும் அறிஞர்கள் மத்தியிலும் பலத்த எதிர்ப்பு இருந்தது. இதனால அங்க உள்ள ஒருவன் தந்திரமா ஒரு வேலையை செய்தான். 2-3 நாளையால அடக்கி இவற்றை கபரை பத்த வச்சு விட்டுருவோம். அடக்கி 2-3 நாளையால பெரிய மாம்பழம் போட்டு பெரிய கட்டணமா கட்டிருக்க மாட்டாங்க தானே, ஓலை குடிச்ச மாதிரி இருந்திருக்கும். 10 வச்சு போட்டுருவோம். இரவு நடுநிசியில நெருப்பு பந்தம் எடுத்துக்கொண்டு வந்தான். இவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் ஒரு மாடி வீடு இருக்கிறது. அந்த மாடி வீட்டுக்காரன் மாடியிலே இருந்து கொண்டிருக்கின்ற நேரம் ஒருவன் நெருப்பு பந்தத்தோட வாரான். இவன் பார்க்கிறான் மாடியில் இருந்து, ஏண்டா வாரான், எங்க வாரான், இந்த கபரை நோக்கித்தான் வாரான். அப்ப இவன் நினைச்சான், இந்த ஆள் இவன் இவர்களுக்கு எதிரானவன் போல் இருக்கிறது, கபரை எரிக்க வருகிறான் என்று என்ன செய்யலாம், ஒன்றும் செய்ய முடியாது, பார்த்து கொண்டிருப்போம் என்று அவர் மாடியிலே பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்களுடைய கபருக்கு சரியாக ஒரு முழம் எரிக்கி, அந்த நெருப்பு பந்தத்தை நீட்டி இப்படி வைக்கிற மட்டும் எரிக்கி, அந்த அளவுக்கு அவன் நெருங்கினவுடன் பூமி அவனை விழுங்கிட்டு, ஆளையே விழுங்கிட்டு.
இத மாடியிலிருந்து இந்த மனுஷன் பார்த்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ், அவுலியாக்களுக்கு மன் ஆதாலி வலியன் பக்கத்து ஆதந்து பில் அரப் வேலை நடக்குது, நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். தான் காலை ஆயிற்று. இவன் 10 வரும்போது பொண்டாட்டியிட சொல்லிட்டு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான், ரகசியமா ஒளிம்பிட்டு வந்திருக்கான். காலையில மனைவி மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், ஆளை காணல, தேட ஆரம்பித்தார்கள். ஊரெல்லாம் செய்தி பரவலாயிற்று, ஆளை காணல என்று எல்லாரும் தேட ஆரம்பித்தார்கள். அவன் ஒரு ஆலிமா இருப்பான் என்னமே எனக்கு தெரியும். ஆலிமான் தான் இருப்பானாக்கும், இல்லாட்டி அவன் நெருப்பு பண்டத்தை கொண்டுட்டு போயிருப்பானா? இல்லையே. சரி, பரவலா செய்தி மக்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாரு இந்த மனுஷன். இவர் வந்து சொன்னாராம், தம்பிமார்களை இங்க வாங்க, நான் நேற்றிரவு ஒரு விஷயத்தை கண்டேன். நீங்கள் யாரை தேடுகின்றீர்களோ அந்த மனிதன் நெருப்பு பந்தத்தோடு இந்த கபரை எரிப்பதற்காக வந்த நேரம், ஒரு முழம் நெருங்கி இருக்கின்ற நேரம் பூமி அவரை விழுங்கியதை நான் கண்டேன். நீங்க அந்த இடத்துல போய் பாருங்கள் என்று சொன்னவுடன் மனைவி மக்கள், குடும்பத்தார், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இங்க வந்து பார்த்தா பெரியோரு கிடங்கிரிக்கி, இவருடைய கபருக்கு பக்கத்துல பெரியவர் கிடங்கிரிக்கி. அப்ப இவர் சொல்ற சரியாத்தான் இருக்கும், பூமி விழுங்கின இடம் தான் இது என்று நினைத்து மண்வெட்டி எடுத்து வெட்டினாங்க. வெட்டி 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 பார்த்தா 7 முழத்துக்கு அங்கால தலை மட்டும் வருகுது. கழுத்துல இருந்தா போல தலை, உடலை காணல, கழுத்துல இருந்தா போல கீழ்பகுதி இல்ல, தலை மட்டும் வந்து தலையை எடுத்தார்கள். குளிப்பாட்டி கவன் செய்து அடக்கத்தானே வேணும், அடக்கியாச்சு. இந்த பாக்கி எங்க அது தெரியாது. இப்போது அவர்களுடைய அந்த தர்காவில் இந்த சம்பவத்தை அரபியிலே எழுதி பிரேம் பண்ணி பெரிய கண்ணாடி பெட்டியிலே வைத்திருக்கிறார்கள். இந்த வரலாற்றை அதிலே எழுதியிருக்கிறார்கள். அவன் பூமியிலே ஜல ஜலவென்று போய்கொண்டே இருக்கின்றான். எப்போது கியாமம் உண்டாகுமோ அந்த நேரத்தில் தான் அவன் போய் தட்டுவானாம். இப்படி ஒரு ஹதீஸும் வருவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கிதாபுகளில் பார்க்கவில்லை, என்னுடைய தகப்பனார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தகப்பனார் சொல்லி இருந்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டுச்சான். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்களாம், அல்லாஹ்வுடைய ரசூலே, இது என்ன சத்தம் என்று? ஒத்தனை பூமி விழுங்கி போகிறது, பூமி விழுங்கி அவன் பூமியிலே போய்கொண்டே இருக்கிறான், கியாமம் வரும்போதுதான் அவன் தட்டுவான் என்றார்களாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஹதீஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, அதை எழுதி போட்டிருக்கிறார்கள். இது இவர்கள் காட்டிய ஒரு பெரிய அற்புதம். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் ஹல்லாக் சலூன்காரன் அம்பட்டன் இவர்களுக்கு வந்து வீட்டில் முடி இறக்கி விடுறது, தாடி வேலைகள் செய்து விடுவது வழமை. ஒரு நாள் வந்து முடி இறக்கி தாடி வேலையெல்லாம் செய்துட்டு நகம் பட்டி வாங்கும். அப்ப இவங்க கையை நீட்டிருக்காங்க அவன்கிட்ட நகத்தை வெட்டுறதுக்கு. அவன் ஒரு விரல் 2 விரல் 2 வெட்டி 3வது விரல்ல வெட்டக்க தவறுதலாக அவருடைய கத்தி சதையிலே பட்டு சதை வெட்டுப்பட்டு விட்டது, ரத்தம் வழிகிறது. நாயகமே கோச்சிக்காதங்க, நான் தவறுதலா தான் பட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லி நீ அவடத்த மருந்த கிருந்த செஞ்சு அது முடிஞ்சு போச்சு. அதே நேரம் இவருடைய கை வெட்டுப்பட்ட அதே நேரம் சிரியா நாட்டில் இருந்த சகல உலமாக்களுடைய கைகளும் வெட்டப்பட்டிருக்கிறது. எந்த உலமாக்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்களே அத்தனை பேருடைய கைகளும், இவர்களுடைய எந்த விரல் வெட்டுப்பட்டதோ, எந்த இடத்தில் வெட்டுப்பட்டதோ அதே விரல் அதே இடத்தில் அத்தனை உலமாக்களுடைய விரலும் வெட்டப்பட்ட ஒரு கராமத்தையும் இவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, டமஸ்கஸ் நகரில் ஒருவர் இருந்தா, இவர்களும் கடுமையாக இருக்கிறவன், செடியான எரிச்ச செடியான கோபம். என்ன செய்யற இவர்களுக்கு 1 ஆண்டு விளங்கிட்டான் போல. அவன் நேர்ந்து வச்சான். எப்படி நேர்ந்து வச்சான்?
ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் 10 தரம் இவரை நான் சபிப்பேன், லானத்து செய்வேன் என்று நேர்ந்து வச்சு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 தரம் லானத்து செய்து போட்டு தான் இவன் போறது. இவங்களுடைய காலத்தில் உள்ளவன். ஒரு நாள் அவன் மௌத்தா போய்விட்டான். அவனுடைய ஜனாசாவுக்கு நிறைய மக்கள் போனார்கள், இவர்களும் போனார்கள். அங்கு போய் பார்த்தால் ஜனாசா ஹின்சீருடைய முகம் போல் இருக்கிறது, பன்றியினுடைய முகம் போல் இருக்கிறது. இவங்க பார்த்துட்டு திரும்பிட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் யோசினாங்க, நின்றாக்களுக்கெல்லாம், இந்த மனுஷன் நல்ல மனுஷன் தானே, மௌத்தான ஆள், என்ன இந்த ஆள்ற முகம் இப்படி மாறுறதுக்குரிய காரணம்? இவர் ஒரு பாவம் செய்திருப்பாரே, ஆனால் இந்த பெரிய மனிதனை சபித்ததுதான் ஒரு பாவமாக இருக்கலாம். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு இப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நினைத்து மக்கள் எல்லாம் ஓடி வாராங்க இவங்களோட வீட்டுக்கு. நாயகமே, இந்த ஆள்ற ஹால் இப்படி பார்த்தன வந்தீங்க, உங்களுக்கு தான் ஏசி இருந்தாரு, நீங்க துஆ செய்யுங்க நாயகமே என்று. உடனே இவர்கள் உதுவெடுத்து தொழுகையிலே சுஜூதிலேயே இருந்தார்கள். இந்த சம்பவம் நடந்தது காலையில். இரவு இஷா, அல் இஷாவுல் அஹீரா, இஷா. இஷா எப்ப முடியும்? அடுத்த நாள் சுபஹுக்கு தான் இஷா முடியும். சுபஹுக்கு வாங்க சொல்றதுதான் இஷாவுடைய நேரம் முடியும். அது வரைக்கும் சுஜூதிலே இருந்தார்களாம். இடையில சாப்பாடெல்லாம் போய் வச்சு காத்துட்டு இருக்காங்க, வருவாங்களே, தொழுதுட்டு வருவாங்க, சாப்பாடு கொடுக்கணும். அவங்க சுஜூதிலே இருந்தார்கள். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அப்படிதான் வசனம் வருகிறது. சந்தோஷப்பட்டவர்களாக சுஜூதிலிருந்து தலையை உயர்த்தினார்கள். சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடன் ஒரு பிடியில் நின்றேன். இறைவா, இவனுடைய சூரத்தை மனித சூரத்தாக, மனித உருவமாக நீ மாற்றிவிடு. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீ மன்னித்தால் நான் மாற்றுவேன் என்றான். நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், நீ மன்னித்தால் கூட என்னால் பொறுக்க முடியல, மாற்ற மாட்டேன் என்றான். 70,000 நான் 70,000 தரம் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை திக்ர் செய்து அதனுடைய சவாபை அவனுக்கு சேர்த்து வைத்தேன். அவனுடைய பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மன்னித்து விட்டான். இவங்க ஒரு தரம் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறேண்டா அதோட பொறுமதி எப்படி இருக்கும்? நாங்க ராவைக்கெல்லாம் கடந்து கத்தினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறதுக்கும் அவர்கள் ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றதற்கும் அதுதான் தராசி தட்டுல பாரம் கூடியதாக இருக்கும். 70,000 தரம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதனுடைய சவாபை சேர்த்து விட்டேன், மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இவங்களோட கராமத்துகளும் இவங்களோட விஷயங்களும் நிறைய இருக்கு. நான் இன்றைக்கு ரொம்ப நேரம் பேசலாம் போட்டு குறிச்சிக்கிட்டே வந்தேன். ஏன் இவர்களை எதிர்த்தவர்கள் எதை வைத்து எதிர்த்தார்கள்? தொழுங்கள் என்று சொன்னா எதிர்ப்பாங்களா? நோன்பு பிடியுங்கள் என்று சொன்னா யாரு சரி எதிர்ப்பானா? ஹஜ் செய்யுங்க யாரு சரி எதிர்ப்பானா? எதிர்த்தார்கள். உலமாக்கள், ஃபுகஹாக்கள், பெரும் பெரும் அறிஞர்கள் எதிர்த்தார்கள் என்றால் எதை வைத்து எதிர்த்தார்கள் என்பதற்கான சில காரணங்களை காட்டி அதற்கான விளக்கங்களையும் உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என வந்தேன். நேரம் நின்று விட்டது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இந்த மகான் அஷ்ஷேகுல் அக்பர் வல் மிஸ்குல் அத்ஃபர் வல் கிப்ரீத்துல் அஹ்மர் வன் நூருல் அப்ஹர் முஹித்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இப்னு அரபி, இப்னு அரபி என்று நாங்கள் சொல்கிறோமே அவர்கள்தான். இவர்களுடைய பெயர் முஹம்மத், அவருடைய தகப்பனாருடைய பெயர் அலி. இப்னு அரபி என்றுதான் இவர்கள் உலக பிரசித்தி பெற்றிருக்கின்றார்கள். எங்களுடைய தகப்பனார் மர்ஹூம் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹயாத்தோடு இருந்த காலத்தில் கூடுதலாக பார்த்த நூல் இவர்களுடைய கிதாபு தான். எங்களோட வாப்பாவோட நெருங்கி நாட்கள் எடுத்து 2 பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்.
மத்தியானம் எங்களுடைய தகப்பனார் படுத்துக் கொண்டிருப்பார்கள், நெஞ்சில அந்த கிதாபிதிக்கும் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் எழுதிய நூல்களில் புத்துஹாத்துல் மக்கியாவை போன்ற மிக ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஃபுசூசுல் ஹிகம் அதை நெஞ்சிலே வைத்துக் கொண்டுதான் என்னுடைய தகப்பனார் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்பதை பகிரங்கமாக சொன்னதினால் மறுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்லி காட்டதினால் மறுக்கப்பட்டார்கள், எதிர்க்கப்பட்டார்கள். யஹ்மதுனி வ அஹ்மதுஹு வ யஅபுதுனி அஅபுதுஹு, யஹ்மதுனி வ அஹ்மதுஹு வ யஅபுதுனி வ அஅபுதுஹு. அவன் என்னை புகழ்கிறான், நான் அவனை புகழ்கிறேன். அவன் என்னை வணங்குகிறான், நான் அவனை வணங்குகிறேன் என்று அல்லாஹ்வை சொன்ன காரணத்தினால எதிர்க்கப்பட்டார்கள். அப்ப நீங்க கேட்கலாமே, யஹ்மதுனி வ அஹ்மதுஹு சரியப்பா, அவன் என்ன போடுறான், நான் அவனை போடுறேன். அடியான் அல்லாஹ் போடுறான், சரி. அல்லாஹ் அடியானையும் போடலாம் தானே, போடுறான், அதுவும் சரி. வயஅபுதுனி வ அஅபுதுஹு, அவன் என்னை வணங்குகிறான், நான் அவனை வணங்குகிறேன் என்றவுடனே குழப்பம் வந்துச்சு. இங்க குழப்பத்துக்கு ஒன்றும் இல்லை, விளக்கத்தை சொன்ன மட்டும் குழப்பம் இல்லை. ஆனா விளக்கத்தை சொல்றதுக்கு ஒரு மனத்தியால எனக்கு தேவைப்படும். எனவே இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்னொரு சந்தர்ப்பங்களிலே எதை வைத்து இந்த முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிர்க்கப்பட்டார்கள், அதற்கான விவரங்கள் என்ன என்ற விவரங்களை இன்னொரு சந்தர்ப்பத்திலே நான் கூறுவேன். அந்த நாதாவுடைய பரக்கத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நமது பள்ளிவாயிலில் முதலாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அவர்கள் ரமலான் மாதம் 17ஆம் நாள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். ரபீஉல் ஆகிர் 22ஆம் நாள், அதாவது முந்த நாள் இரவு அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்தார்கள். 73 வயதோ 74 வயது அவர்களுக்கு. அவர்கள் பெரும் அவுலியாக்களில் ஒருவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.